உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள், உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று பார்த்தோம். இந்த வழியிலும் கூட இன்னும் சற்று ஆழமாய் நாம் அறிந்து கொள்ள 3 யோவான் 11ஆம் வசனம், பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமையை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், நாம் தேவனை காண, நாம் தேவ சமூகத்தை தேட வாஞ்சியுள்ள மக்களாக இருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ளாக தீமை இருக்கும் என்று சொன்னால், நமக்குள்ளாக கசப்பு இருக்கும் என்று சொன்னால், நமக்குள்ளாக கோபம் இருக்கும் என்று சொன்னால், நமக்குள்ளாக பெருமை இருக்கும் என்று சொன்னால், நமக்குள்ளாக வைராக்கியம் இருக்கும் என்று சொன்னால், நாம் தேவனை காண முடியாது. அவர் காண்கிற தேவன் நம் வாழ்க்கையிலே தேவனை உணர வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ளாக நன்மை செய்கின்ற ஒரு முழுமையான ஒரு குணம் தேவன் எதிர்பார்க்கிறார். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாகியிருக்கிறான். நன்மையை பின்பற்றுகிற மக்களாக இருக்க வேண்டும். இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லும் என்று சொன்னால், நமக்குள்ளாக நன்மைதான் கடந்து போக வேண்டும் தவிர ஒருவருக்கும் நாம் தீமையுள்ள மக்களாக, தீங்குள்ள மக்களாக, வேதனை கொடுக்கின்ற மக்களாக, வெறுத்து விடுகிற மக்களாக இல்லாதபடிக்கு நன்மை செய்கின்ற மக்களாக இருக்கின்ற போது நாம் தேவனை நமக்குள்ளாக காண முடியும். அண்ட சராசரி உருவாக்கின தேவனை நமக்குள்ளாக உணர முடியும். இந்த உலகத்தில் அநேக மக்களை பார்க்கும்போது ஒரு வடிவத்தின் மூலமாக தெய்வத்தை தேடி போகிறார்கள். தெய்வம் வடிவத்தில் பார்க்க முடியாது. தெய்வம் ஆண்டவர் நமக்குள் இருப்பதை உணர முடியும். அந்த உணர்வை பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் நன்மை நிச்சயம் கடந்து வர வேண்டும். தீமை என்கிற மனதை நாம் முழுமையாக விளக்க தேவன் விரும்புகிறார். அந்த அனுபவத்தில் போகும்போது நமக்குள்ளாக ஆண்டவரை அனுபவிக்க முடியும், ருசிக்க முடியும். நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக ஒரு ஆனந்த களிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அனுபவத்தில் போக நம்ம இப்போ கொடுப்போம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாய். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாய். நேசத்தோடி என்ன பறக்கு நேசமக்காய் ஜீவித்திடுவி. நேசத்தோடி என்ன பறக்கு நேசமக்காய் ஜீவித்திடுவி. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நமக்குள்ளாக நன்மை செய்கின்ற ஒரு குணம் இருக்கும்போது தேவனை நம்மால் உணர முடியும். நேச கொடி என்மேல் பறக்க நேசர் உமக்காய் ஜீவித்திடுவேன் என்ற பாடல் வண்ணமாக நமக்குள் தேவ நேசத்தை பார்க்க முடியும். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்குள் தீமையோ, தீங்கோ, வெறுப்போ, கசப்போ, முரட்டாட்டமோ, கோபமோ, ஆண்டவரே பலவிதமான வேதனை ஆண்டவரை செய்கின்ற தன்மையோ இல்லாதபடிக்கு உம்முடைய சமூகத்தை நான் உணர்ந்து நன்மை செய்யபடியான அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.